சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இவ்வாறு நீ வருந்தி உட்கார்ந்து கொண்டு இருக்கும் அளவிற்கு உன் வாழ்வில் எதுவும் நடந்து முடிந்து விடவில்லை. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதும் இல்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. துயரம் என்று வருந்துவது நிலையான துன்பம் அல்ல. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ கால் வலிக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகிறேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே தானே இருக்கின்றேன் சாயப்பா என்று நீ கேட்கிறாயா? உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும், எங்கெல்லாம் நான் உன்னை காத்து நின்றேன் என்று. ஆனால் இப்பொழுது நீ அனுபவித்தது உன் கர்ம வினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கின்றேன். உன் இரக்க குணமும் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனமும் நீதி நேர்மையும் பின்பற்றி நீ செயல்படுவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ இத்தனை நாள் நல்ல குணங்களை பெற்று இருந்த எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் என்று நீ கேட்கின்றாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நல்லதே நினைத்து நல்லதாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல, காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான். நற்குணம் கொண்டவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எஞ்சியுள்ள கர்ம வினைகளும் தீர்ந்து அது விட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறார். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கும். அவரவர் வினைகளை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கர்ம வினையின் சுமை வெகுவாக குறையும். அதனால் இப்பொழுது சந்திக்கும் இந்த கஷ்டங்களை என்னால் சமாளிக்க முடியும் என்று நினைவில் வைத்துக்கொள். சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும். சரியான காலகட்டம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும். அப்படித்தான் நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக நீ விரும்பியதை அடையப் போகிறாய். உன் கண்ணீர் காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. உன் துக்க காலங்கள் சந்தோஷமாக மாறப்போகிறது. இன்று முதல் நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.